அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது ஓலெவல் பரீட்சை முடித்துவிட்டு 2026ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சை எதிர்நோக்க இருக்கும் மாணவர்களுக்கு இரசாயனவியல் ஃபைனல் பேப்பர் எவ்வாறு அமைகிறதுங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக காட்ட விரும்புகிறேன். இப்போ இந்த பேப்பரை நான் அந்த வீடியோவில் சொல்லித்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தாலே அந்த பேப்பர் அமைப்பு எவ்வாறு இருக்குதுங்கிறது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களின் நலன் கருதி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். சரியா? ரைட். இப்போ இதில் இந்த இரசாயனவியல் பேப்பரை பொறுத்த மட்டும் ஃபைனல் பேப்பரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொண்டால் சிறந்ததாக இருக்கும். அடிப்படையாக இந்த பேப்பரில் வடிவம் எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பற்றி ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பித்தா சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ரைட். நேரடியாக அந்த பேப்பர் அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், இரசாயனவியல் இதில் பார்ட் 1 பேப்பர் 2 மணித்தியாலங்கள். இந்த பார்ட் 1 பேப்பரில் உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இந்த 4 தரவுகளும் தரப்பட்டிருக்கும். இதில் இந்த பார்ட் 1 பேப்பருங்கிறது 50 பல்தேர்வு வினாக்கள், அதாவது MCQ 50 MCQவை கொண்டிருக்கும். அதில் ஒன்றிலிருந்து இப்போ பேப்பரை பார்த்து கொள்ளுங்க. 1லிருந்து இந்த 30 மட்டு ஒரு வகையான 5 ஆன்சர் இருக்க போது 5 ஆன்சரில் நம்ம செலக்ட் பண்ணி நார்மலாக அடிச்சுட்டு போகலாம். சரியே? அப்போ 1லிருந்து 30 மட்டு அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஓலெவல் பரீட்சை மாதிரி அடித்து கொண்டு போகலாம். விடையை தெரிவு செஞ்சு புல்லடி இட்டுக்கிட்டு போகலாம். ரைட். அடுத்து இந்த 30 தாண்டி 31லிருந்து 40 வரையான வினாக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்னு சொன்னால், அதில் ABCD 4 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த கூற்றுக்களில் இந்த பாருங்கள் 31லேருந்து 40 மட்டு. அப்போ இதில் 31வது கேள்வியை பாருங்கள். ABCD 4 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த கூற்றுக்கள் சரி பிழை என எது என்று இனங்கண்டு கொள்ளணும். முதலாவது இனங்கண்டு கொண்டு கேள்வி என்ன கேட்டிக்கிறான், சரியான கூற்றை கேள்வியாக கேட்டிக்கிறானா பிழையான கூற்றை கேள்வியாக கேட்டிக்கிறானாங்கிறத அடுத்த கேள்வியை திரும்ப வாசித்து கொள்ளணும். அப்போ கேள்வி கேட்டதுக்கு தக்கன நம்ம சரி பிழையை போட்டிப்போமே. அப்போ அதில் சரியானதுன்னு சொன்னால் சரியானதை எடுத்துக்கொள்வது, பிழையானதுன்னா பிழையானதை எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி AB கூற்றுக்கள் சரியாக இருந்தால் 1வது ஆன்சராகையும் நம்ம புள்ளடிடணும். BC சரியாக இருந்தால் 2, CD சரியாக இருந்தால் 3. அந்த அறிவுறுத்தல் பேப்பரில் தரப்பட்டிருக்கும். எல்லா பேப்பர்லையும் தரப்பட்டிருக்கும். பயப்பட தேவையில்லை. இதை நீங்கள் போக போக எக்ஸாம் செய்ய இது உங்களுக்கு ஒட்டோவா நீங்கள் திரும்ப இந்த அறிவுறுத்தலை வாசிட்டு இருக்க மாட்டீங்க. ஒட்டோவா ஞாபகம் வந்துடும். இப்போ இதில் ட்ரிக்ஸ் 1-2 கூற்றுக்கள் எவ்வாறு நேரடியாக ஆன்சர் போகிறது. அப்போ இந்த கூற்றுக்களில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோட நோக்கம் பேப்பர் அமைப்பு எவ்வாறு இருக்குதுங்கிறத காட்டுறதுதான். அப்போ 31-40 வரையான கேள்வியில் கூற்று கேள்விகள் ABCD 4 கூற்றுக்கள். அப்போ 4 கூற்றுக்கள் சரி பிழையை நம்ம இனங்கண்டு கொண்டு அடுத்த கேள்வி சரியானதை கேட்குறானா பிழையானதை கேட்குறானாங்கிறது இனங்கண்டு கொண்டு அதுலேருந்து நம்ம சரி பிழையிலேருந்து இதுகளை பிக் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்சருக்கு போக போகிறோம். எந்த ஆன்சர் AB சரியாக இருந்தால் 1, BC சரியாக இருந்தால் 2 அப்படி தரப்பட்டிருக்குது. வேறு தெரிவுகள் AD சரியாக இருந்தால் 4 வேறு தெரிவுகள். அப்போ இந்த 4 ஆப்ஷனும் தவிர வேறு தெரிவுகள் இருந்தால் 5வது ஆன்சருக்கு போகும். சரியே? இது நீங்கள் ஓவராலாக பழகி கொள்வீங்க போக போக. ரைட். அப்போ 31-40 வரையான வினாக்கள் இவ்வாறு இருக்கும். அதே போல் 41-50 வரையான வினாக்கள். இதில் 41-50 வரையான வினாக்களில் 1ஆம் கூற்று 2ஆம் கூற்றுன்னு அமையப்பட்டிருக்கும். அப்போ இந்த 1ஆம் கூற்று 2ஆம் கூற்று சரியா பிழையாங்கிறத நம்ம இனங்கண்டு கொண்டு அடுத்த கட்டமாக அதுக்குரிய ஆன்சரை எவ்வாறு செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் உண்மை 1ஆம் கூற்றுக்கு திருத்தமான விளக்கமாக இருந்தால், அதாவது 1ஆம் கூற்றும் சரியாக இருந்து இந்த 1ஆம் கூற்றுக்கு 2ஆம் கூற்று தகுந்த விளக்கமாக இது ஏன் சரியாக இருக்குதோ அதுக்குரிய காரணமாக அல்லது விளக்கமாக இருந்தால் நம்ம 1வது ஆன்சரை கொடுக்கணும். 1ஆம் கூற்றும் 2ஆம் கூற்றும் சரியாக இருந்து 1ஆம் கூற்றுக்கும் 2ஆம் கூற்றுக்கும் எந்த பொருத்தமும் இல்லை, 1ஆம் கூற்று ஒரு வழியிலையும் 2ஆம் கூற்று இன்னொரு வழியிலையும் கதைக்கப்பட்ட ஒரு கூற்றாக இருக்குது, பொருத்தம் இல்லாத கூற்றுக்களாக இருந்தால் நம்ம 2வது ஆன்சரை பிக் பண்ணணும். அதே போல் சரி பிழைக்கு 3, பிழை சரிக்கு 4, பிழைக்கு 5. அவ்வாறு 41-50 இந்த 10 வினாக்கள் இவ்வாறு அமையப்பட்டிருக்கும். சரியே?
அதோட சேர்த்து இப்போ இந்த பார்ட் 1 வந்து 2 மணித்தியாலம். இப்போ இந்த பார்ட் 1ல ஒவ்வொரு எம்சிக்யூவும் மிகவும் முக்கியமானது. என்று சொன்னால் 100க்கு இந்த 50 எம்சிக்யூவும் ஒவ்வொரு எம்சிக்யூவும் 100க்கு 1 மார்க்ஸை தரும். அப்போ 50 எம்சிக்யூன்னு சொன்னால் 50 மார்க்ஸை வெறுமனே இந்த 50 எம்சிக்யூவையும் சரியாக செஞ்சால் 50 மார்க்ஸை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இது பார்ட் 1 அமைப்பு. சரியா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பரை எடுத்து தான் நான் ஸ்க்ரீனில் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் பார்ட் 2 அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் பார்ட் 2 வந்து அப்படி வாங்க, பார்ட் 2 வந்து 4 ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கும். 4 பாருங்கள், பார்ட் 2க்கு வந்து எத்தனை ஹவர், 3 ஹவர் வாசிப்பு நிமிடம் 10 நிமிடங்கள் தருவாங்க. அப்போ 3 ஹவரும் 10 நிமிஷமும் நமக்கு கிடைக்கும். அப்போ 3 ஹவர் தான் பார்ட் 2. அப்போ 3 ஹவரில் 4 ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வினாக்கள் சயின்ஸ் பாடத்தில் நம்ம செஞ்சுப்போமே ஓலவல். அப்போ கட்டமைப்பு வினாக்களிக்கும் 4 கட்டமைப்பு வினாக்கள் 1 2 3 4 கட்டமைப்பு வினாக்களிக்கும். அதே போல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னு சொன்னால் 4 கட்டமைப்பு வினாக்களையும் பாருங்கண்ணே, இதில் 100க்கு மார்க்ஸ் போடுறான், 100க்கு போடுறான். ஒவ்வொரு கட்டமைப்பு வினாக்கும் 100க்கு மார்க்ஸ் போடுறான். அப்போ நம்ம இதில் எப்படி மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் பார்ட் 2ங்கிறது மொத்தமாக 100க்கு 50 மார்க்ஸ் தான். ஆனால் இது பார்ட் 2வை எப்படி மார்க்ஸ் கொடுக்குறான், 1000 மார்க்ஸாக பிரித்து, பார்ட் 2வை 1000 மார்க்ஸாக பிரித்து அதில் 1000 மார்க்ஸுங்கிறது 50 மார்க்ஸுக்கு சமனாக, உண்மையிலே 100 அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 50 மார்க்ஸுக்கு சமன். அப்போ இங்கே எப்படி வருது, 1000 மார்க்ஸ் வந்து 50க்கு சமனாக இருந்தால் அப்போ இங்கே 1 மார்க்ஸ், 100ல் 1 மார்க்ஸ் வந்து இங்கே எடுக்கக்கூடிய 20 மார்க்ஸுக்கு சமனாக இருக்கும். சரி, அப்போ இங்கே பார்ட் 2வில் எடுக்கக்கூடிய 20 மார்க்ஸ், பார்ட் 2வில் எடுக்கக்கூடிய 20 மார்க்ஸ் 100ல் 1 மார்க்ஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் அந்த 24 புள்ளி அப்படிலாம் 1000க்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிறான். சரியா, அப்போ 4 ஸ்ட்ரக்சரும் என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம் கொடுக்கலாம். 15 நிமிஷம் கொடுத்தா 4 ஸ்ட்ரக்சருக்கு 1 மணித்தியாலம் போகும். அதே போல் எஸ்ஏயை பார்த்தோம்னு சொன்னால் 4 ஸ்ட்ரக்சர், சரி 4 ஸ்ட்ரக்சர். அதே போல் எஸ்ஏ பார்ட் 2வில் எஸ்ஏ கேள்வியில் 5ஆம் கேள்வி 6ஆம் கேள்வி 7ஆம் கேள்வின்னு இருக்குது. அப்போ 5 6 7ல் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 5 6 7ல் இந்த முதல் 5 6 7லேருந்து 2 கேள்வியை செலக்ட் பண்ணி நம்ம செய்ய வேண்டி வரும். 5 6 7லேருந்து 2 கேள்வியை செலக்ட் பண்ணி செய்ய வேண்டி வரும். அதே போல் பகுதி சி 8 9 10 இதுலேருந்து நம்ம 2 கேள்வியை செலக்ட் பண்ணி செய்ய வேண்டி வரும். அப்போ பார்ட் 2வில் எஸ்ஏயில் மொத்தமாக 4 எஸ்ஏ செய்யணும். 5 6 7லேருந்து 2 கேள்வியையும் அதே போல் 8 9 10லேருந்து 2 கேள்வியையும் செய்ய வேண்டி வரும். சரியா, அப்போ மொத்தமாக 4 கேள்விகள் செய்ய வேண்டி வரும் எஸ்ஏயில். அப்போ ஒரு எஸ்ஐக்கு 150ன்னு சொன்னால் 4 எஸ்ஐக்கு 600, அங்கே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100ன்னு சொன்னால் 4 ஸ்ட்ரக்சருக்கு 400. ஆகவே மொத்தமாக 1000க்கு புள்ளி வழங்கப்படும். அதை 20ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 1000 20ஆல் பிடிச்சோன்னா 50. அப்போ 100க்கு 50 மார்க்ஸ், அதாவது 100க்கு 50 மார்க்ஸ் என்று பார்ட் 2 பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் பேப்பர் வடிவம் ஓவராலாக மேலோட்டமான வடிவம் தான் இதில் சொல்லிக்கிறேன்.